அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் 5ஆம் தலைமுறை ஜோதிடர் ராம்குமார் ராஜேந்திரன். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற தலைப்பு மீன ராசி அன்பர்களுக்கு உங்களுடைய ராசிக்கு 11ஆம் வீடான மகர ராசியில் செவ்வாய் பகவானுடைய உச்ச பெயர்ச்சிங்க. இந்த நிகழ்வு தான் ருச்சக ராஜயோகம் என்று அழைக்கக்கூடியதுங்க. இந்த நிகழ்வு காலகட்டங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 16/1/2026 முதல் 23/2/2026 வரை சுமார் 38 நாட்களுக்கு நடைபெறக்கூடியதுங்க. இந்த நிகழ்வு காலகட்டங்களில் மீனராசி அன்பர்களுக்கு தங்களுடைய வாழ்க்கையில் எந்த விதமான அற்புதங்கள் மற்றும் மேன்மைகள் தரப்போகுது அப்படிங்கிறத இந்த காணொலியில் தெளிவாகவும் துல்லியமாகவும் பார்க்கலாங்க. நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்கலாம் அந்த சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. செவ்வாய் பகவான் ஒருவருக்கு தைரியத்தையும் தன்னம்பிக்கையும் துணிச்சலையும் தரக்கூடியவர். நீதி மற்றும் காவல்துறை சம்பந்தப்பட்ட அனுகூலத்தை பெறக்கூடியவர்கள். நிலம் மற்றும் கட்டிடம் சார்ந்த யோகங்களை தரக்கூடியவர்கள். மீனராசி அப்படின்னாவே குருவுடைய அதிபதி அப்படின்னு சொல்லுவோம். குரு பகவானை அதிபதியாக கொண்ட மீனராசி அன்பர்கள் எந்த ஒரு விஷயத்திலையும் நிதானத்தோடும் பொறுமையோடும் செயல்படக்கூடிய ஒரு நபர்கள். ரொம்ப சாதுவான நபர்கள். அடுத்தவங்களுக்கு எந்த சூழ்நிலையுமே கெடுதல் செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க. நிதானமாக எல்லாத்தையும் யோசித்து செயல்படக்கூடிய, தன்னுடைய வாழ்க்கையில் தான் அடுத்தவங்களுக்கு எந்த நிலையிலையும் கெடுதல் செஞ்சிடக்கூடாது அப்படின்னு நினைக்கக்கூடியவர். எல்லாத்துக்கும் நல்லது பண்ணுறவங்க, ஆனால் தனக்கு மட்டும் ஏன் இப்படி கெடுதல் நடந்துகிட்டே இருக்கு, என்ன காரணம்னே தெரியலைங்க. மனதளவில் நான் யாரையுமே குறையாக நினச்சதே கிடையாது, யாரையுமே கெட்டு போகணும்னு நினச்சதே கிடையாது. ஆனால் என்னை மட்டும் கெடுக்கணும்னு நினைக்கிறாங்க, என்னை மட்டும் ஏதாவது ஒரு விதத்தில் நான் பாதிக்கப்படணும்னு சொல்லி ஒரு வேலை செய்கிற இடத்துலையும் சரி, ஒரு தொழில் பண்ணுற இடத்துலையும் சரி, திருமணம் சார்ந்த சில யோகத்தை தடுக்கிறதுலையும் சரிங்க, நிறைய காரணங்களால் என்னை மேலும் மேலும் மன உளைச்சலுக்கு மட்டுமே ஆளாக்கிட்டு இருக்காங்க. கரெக்டான சூழலில் எனக்கு எதுவுமே நல்லது நடக்கவே நடக்காது, என்னோடய வாழ்க்கையில் நல்ல ஒரு நிகழ்வுகள் அப்படிங்கிறது நடக்காதுன்னு எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த மீனராசி அன்பர்களுக்கு இந்த 11ஆம் வீட்டில், அதாவது லாபஸ்தானத்தில் செவ்வாய் பகவானுடைய உச்சநிலை காலகட்டங்களில் வேலை தேடிட்டு இருக்கக்கூடிய நபர்களுக்கு புதிய வேலை வாய்ப்பு அப்படிங்கிறது கண்டிப்பாக கிடைக்குங்க. ஏன்னா தன்னம்பிக்கையவே இழந்துட்டோங்க. நிறைய இன்டர்வியூஸ் அட்டன் பண்ணியிருக்கேன், நிறைய வேலையை போய் தேடிட்டே இருக்கிறேன், ஆனால் எனக்கு கிடைக்கவே மாட்டேங்குதுனால மனோ தைரியம் அப்படிங்கிறது குறைஞ்சிருச்சு அப்படின்னு எதிர்பார்த்துட்டு நோக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு தன்னம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய சூழலில் கட்டாயமாக உங்களுக்கு புதிய வேலை வாய்ப்பு அப்படிங்கிறது கண்டிப்பாக கிடைக்குங்க. அதே நேரத்தில் வேலை செய்கிற இடத்துல நிர்வாக திறமை அப்படிங்கிறது அதிகரிக்குங்க. உங்களுடைய மேலாண்மை, அதாவது சார்ந்த விஷயங்கள், நிர்வாகம் சம்மந்தப்பட்ட மேலாண்மை சம்மந்தப்பட்ட துறைகள்லையும், அதே நேரத்தில் அரசு சம்மந்தப்பட்ட துறையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு உயர் பதவிகளும் பொறுப்புகளும் கிடைக்கக்கூடியது. ஓகே, உங்கள் டேலண்ட்டை பார்த்து ஓகேங்க, கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல ப்ரமோஷன் அப்படிங்கிறது கிடைக்குங்க. ரொம்ப வருஷமாக டெம்பரவரியாக இருக்கீங்களா, அவங்கள பர்மனெண்ட்டாக மாற்றக்கூடிய அளவுக்கு சில சூழ்நிலைகள் அப்படிங்கிறது இருக்குங்க. பதவி உயர்வு கிடைக்கும், அதே நேரத்தில் சம்பள உயர்வு கிடைக்குங்க. ஒரு போஸ்டிங்லேருந்து இன்னொரு போஸ்டிங் ப்ரொமோஷன் கொடுத்து உங்களை ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுற அளவுக்கு சூழ்நிலைகள் அப்படிங்கிறது ஏற்படுங்க. இதனால் உங்களுடைய தனம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் தீருங்க. ப்ரொமோஷன் அதிகமாச்சுன்னா சேலரி இன்க்ரிமெண்ட் ஜாஸ்தியாகும். நிதி தேவைகள் அப்படிங்கிறது கரெக்டான விதத்தில் பூர்த்தி அடையும். கடின காரியங்கள், நிறைய விஷயங்கள் கடினமாக இருக்கக்கூடியது, ரொம்ப ஹார்டாக இருக்கக்கூடிய சில விஷயங்கள், சில வேலைகள் கூட ஈஸியாக முடிக்கக்கூடிய ஒரு தருணமாக மாறப்போகுதுங்க. நிறைய பேர் எக்ஸாம் எழுதிட்டு இருப்பீங்க கவர்மெண்ட் ஜாப்புக்கு வேண்டி, அந்த அரசு தேர்வுகளில் வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் அப்படிங்கிறது இந்த நேரத்தில் கட்டாயமாக உருவாகும். வெளியூர் அல்லது வெளிநாடு சார்ந்த முயற்சிகள் எடுக்கிறவங்களுக்கு கூட இது ஒரு நல்ல வாய்ப்பு. ரொம்ப நாளாக எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க, சார் இந்த வாய்ப்புகள் கிடைச்சது அப்படின்னா கண்டிப்பாக என்னுடைய எல்லா பிரச்சனையும் தீர்த்துரும் அப்படின்னு சொல்லி வெளியூரோ அல்லது வெளிநாடு சம்மந்தப்பட்ட முயற்சிகள் இருக்கிறவங்களுக்கு இது ஒரு பொன்னான காலகட்டங்கள் அப்படின்னு சொல்லாங்க. இதனால் உங்களுடைய வாழ்வாதாரத்தையே மாற்றி அமைக்கக்கூடிய ஒரு தருணம் அப்படின்னு சொல்லாங்க. தொழில் சம்மந்தப்பட்ட முயற்சிகள், தொழிலில் நிறைய முதலீடுகள் பண்ணுறேங்க, ஆனால் என்னை சுற்றி இருக்கிறவங்களாம் நான் யாரையும் கெடுக்கணும்னு நினச்சதே கிடையாது, ஆனால் என்ன கெடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறேங்கன்னா தொழில் ரீதியாக நிறைய இடையூறுகள் கொடுக்குறாங்க, நிறைய போட்டி பொறாமை அப்படிங்கிறது ஜாஸ்தியாக இருக்குங்க. நான் உண்டு என் வேலை உண்டுன்னு இருக்கிறேங்க, ஆனால் நான் என்ன பிஸ்னஸ் பண்ணுறேனோ அதே பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறாங்க, நான் என்ன கொடுக்குறேனோ அதை விட விலை குறைவாக கொடுத்து என்னை எப்படியாவது முடிக்கணும், என்னை தொழிலை நடத்துறதுக்கு இல்லாமல் படுத்தணும் அப்படின்னு சொல்லி நிறைய இடையூறுகள் கொடுக்குறாங்கன்னா நான் எந்த பிரச்சனைக்கும் போகிறது இல்லைங்க. நான் உண்டு என் வேலையை உண்டு இருக்கிறேன். இவ்வளோ பொறுமையாக இருக்கிறவங்கள ஏன் என்னை இவ்வளோ சிரமப்படுத்துகிறாங்க, இந்த எதிரிகள் என்னை விட்டு எப்போ தான் விலகுவாங்க, நான் என்னுடைய வேலையை கரெக்டான விதத்தில் ஃபோக்கஸ் பண்ணி என்னோடய பிஸ்னஸை அடுத்த லெவலுக்கு கொண்டு போகணும்னு நினைக்கிறேன், அதுக்கு இடையூறுகளாகவே இருந்துகிட்ருக்குறாங்க. கரெக்டான டைமில் அந்த பிஸ்னஸ் என்னால் ரன் பண்ண முடியல, எனக்கு எந்தெந்த விதத்தில் பிரச்சனைகள் வருமோ பண ரீதியாக அந்த மாதிரி கொடுத்துட்டே இருக்காங்க. அந்த நிலைகள்லாம் எப்போ தான் மாறும்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கூடிய சீக்கிரத்தில்
இந்த பிரச்சனைகள்லாம் தீருங்க. உங்களுடைய எதிரிகள் உங்களை விட்டு விலகுவாங்க. உங்களுடைய பிஸ்னஸை கண்டிப்பாக நல்லபடியாக நடத்த முடியுங்க. உங்கள் தொழிலில் நல்ல ஒரு லாபகரமான சூழ்நிலை, பழைய பாக்கிகள் அப்படிங்கிறது வசூலாகுங்க. தொழில் ரீதியாக இதுவரை இருந்து வந்த மந்த நிலைகள் அப்படிங்கிறது அகலுங்க. தொழிலை மாற்றம் செய்வதற்கான யோகங்கள், தொழிலில் சில ஆல்ட்ரேட்டர்லாம் பண்ணுவீங்க. தொழிலை விரிவுபடுத்துறதுக்கான எல்லா முயற்சி இருக்கும். உங்களோட பிஸ்னஸை அடுத்த பிரான்ச் ஓப்பன் பண்ணுற அளவுக்கு சில வாய்ப்புகள் அப்படிங்கிறது உங்களை தேடி வரக்கூடிய ஒரு காலகட்டங்கள். ஸோ இது வரைக்கும் நஷ்டத்தை மட்டுமே பார்த்துட்டு இருந்தாங்க. எனக்கு லாபம் அப்படிங்கிறது இல்லைனாலும் நஷ்டம் இல்லாமல் வந்தால் போதும்னு சொல்லியிருந்திருப்பீங்க. அந்த நிலை மாதிரி உங்களுக்கு லாபகரமான சூழ்நிலை, பொருள் வரவு, தன வரவு எல்லாமே உங்களுக்கு திருப்தியான லெவலில் இருக்குங்க. ஏற்றுமதி மற்றும் இறக்குமதி சார்ந்த துறைகளில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு லாபத்தை உருவாக்குங்க. எதிர்பார்த்த இடத்துலேருந்து எதிர்பார்த்த தொகைகள் உங்கள் கைக்கு சேருங்க. திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், இந்த ஒரு விஷயம் மட்டும் எனக்கு நடந்துருச்சுன்னா என்னோடய வாழ்க்கையில் என்னை விட அதிர்ஷ்டசாலி யாருமே இல்லைங்க. இந்த திருமணத்தினால நிறைய மன உளைச்சலை சந்திச்சுட்டு இருக்கிறேன். எல்லா வாய்ப்பும் கைகூடி வருதுங்க. ஆனால் கை மீறி போயிடுது. கை கெட்டினது வாய் கெட்டல. இன்னும் எத்தனை நாள் தான் இப்படியே இருக்கும்? வயசு ஒரு பக்கம் ஆகிட்டே இருக்குது. எல்லாம் பார்க்குறவங்களாம் சொல்ல, எப்போ உன்னை விட சின்ன பையன் அவங்களுக்கெல்லாம் கல்யாணம் ஆயிடுச்சு, உன்னோட வயசு கம்மியான பொண்ணுக்கெல்லாம் கல்யாணம் ஆயிடுச்சு, இன்னும் உங்களுக்கு நடக்கலைன்னு சொல்லி போகிற இடம் வர இடம்லாம் பார்த்து நம்மளை ஒரு குறை சொல்கிற மாதிரி ஒரு சூழ்நிலைகள், எந்த ஒரு நல்லது கெட்டது ஃபங்க்ஷனுக்கு போக முடியலைங்க, எந்த ஒரு திருமண நிகழ்வுக்கு போக முடியாத அளவுக்கு சூழ்நிலைகள் இருக்குது. அந்த நிலைகள் அப்படிங்கிறது எப்போத்தான் மாறுமென்னு எதிர்நோக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு கட்டாயமாக திருமணம் சம்மந்தப்பட்ட யோகங்கள் உருவாகும். கூடிய சீக்கிரத்தில் உங்கள் வீட்டில் ஒரு சுப நிகழ்ச்சிகள் நடப்பதற்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறதும் வேண்டான்னு சொல்லிட்டு, இந்த அலைன்ஸ் வேண்டான்னு சொல்லிட்டு யாரெல்லாம் கட் பண்ணிட்டு போனாங்களோ அவங்களே உங்களை தேடி இதை மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணலாம், இது மேரேஜ் லெவலுக்கு கொண்டு போகலாம் அப்படிங்கிற அளவுக்கு சூழ்நிலைகள் உருவாகும். திருமண லெவலுக்கு போயிட்டு நின்று போன மேரேஜஸ் எல்லாம் மறுபடியும் கண்டினியூ ஆகிட்டு மேரேஜ் நடப்பதற்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது உருவாகுங்க. ஸோ திருமணத்திற்கு பிறகு வாரிசு சம்மந்தப்பட்ட தடைகள் அப்படிங்கிறது விலகுங்க. குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு இந்த ஐவிஎஃப் சம்மந்தப்பட்ட அந்த செயற்கை கருத்தரிப்பு மூலமாக நிறைய ட்ரீட்மெண்ட் எடுத்திருப்பீங்க. நிறைய மிஸ்கேரேஜ் எல்லாம் இருக்குங்க. அந்த நிகழ்வுகள் அப்படிங்கிறது மாறும். கூடிய விரைவில் குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது ஏற்படுங்க. யாரெல்லாம் உங்களை பார்த்து குறை சொன்னாங்களோ அவங்களே உங்களை பார்த்து பெருமையை பேசக்கூடிய அளவுக்கு சூழ்நிலை அப்படிங்கிறது உருவாகுங்க. கணவன் மனைவிக்கிடையே இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள், இதுக்கு முன்னாடி ஜென்ம ராகு இருந்தாருங்க. தேவையில்லாத கணவன் மனைவிக்குள்ளே பெரிய பிரச்சனைகள்லாம் உருவாக்கி ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 பேரும் பிரியிற அளவுக்கு சில சூழ்நிலைகள் அப்படிங்கிறது வந்துருச்சு. டிவோர்ஸ் வரைக்குமே கொண்டு போயிடுச்சு. அது போதாதுன்னு இப்போ ஜென்மத்தில் சனி உட்காந்துட்டு இருந்து படாத பாடுபடுத்து வாயை திறந்தாவே தேவையில்லாத சண்டைகள் உருவாயிட்ருக்கு. எதுக்கு எடுத்தாலும் நஷ்டமாயிட்டு இருக்குங்க. வீட்டில் சரி நிறைய பொருட்களை இழக்கக்கூடிய அளவுக்கு சூழ்நிலைகள், பொருளை இழக்கிறது, பணத்தை இழக்கிறது, இந்த மாதிரி சொல்லி நிறைய பிரச்சனைகள் உருவாயிட்ருக்கு. இந்த நிலைகள் மாறாத சூழ்நிலையால் கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமை இல்லாமல் போயிடுச்சுங்க. நாங்கள் 2 பேரும் நல்லபடியாக சகஜமாக பேசி ரொம்ப நாள் ஆயிடுச்சு, யாராவது ஒருத்தருக்கு ஏதாவது ஒரு தொந்தரவு வந்துகிட்டே இருக்குன்னு யோசிக்கிறவங்களுக்கு கூடிய விரைவில் கணவன் மனைவிக்குள்ள நல்ல ஒரு ஒற்றுமை அப்படிங்கிறது ஏற்படுங்க. ரொம்ப நாளாக இருந்த அந்த பிரச்சனைகள் தீரும். தேவையில்லாத நபர்களுடைய பேச்சுவார்த்தைகள், 3ஆம் நபர்களுடைய தலையீடுகள் அப்படிங்கிறது குடும்பத்தில் இருந்ததுனால தான் இவ்வளோ பெரிய குழப்பங்கள் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அதையும் விளக்குற மாதிரி ஒரு சூழ்நிலை. ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்குள்ளே நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ஏற்படுங்க. நல்ல ஒரு அந்யோன்யம் ஏற்பட்டு அவங்களுக்கு தேவையான சில நிகழ்வுகளை செஞ்சு கொடுப்பீங்க. அவங்களுக்கு என்ன ஆசைப்படுறாங்களோ அதை உருவாக்கி தரக்கூடிய அளவுக்கு சில வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குங்க. குழந்தைகளுக்கு தேவையான சில பொருட்களை வாங்கி மகிழ்வீங்க. வீட்டுக்கு தேவையான சில பொருட்கள், ஆடம்பர பொருட்கள், டிவி, ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷின் இதெல்லாம் வாங்கி கொடுத்து மனைவியை மகிழ்விக்கக்கூடிய அளவுக்கு சில சூழ்நிலைகள் அப்படிங்கிறது உருவாகும். கணவனுடைய சூழ்நிலைகள் என்ன புரிஞ்சுக்கிட்டு மனைவியை அட்ஜஸ்ட் பண்ணி போகக்கூடிய அளவுக்கு சில பந்தங்கள் அப்படிங்கிறது நல்லபடியாக ஏற்படுங்க. ஸோ பிரிந்த நபர்கள் ஒன்றிணைவதற்கான வாய்ப்புகள், பிரிந்த காதலர்களுடைய ஒற்றுமை அப்படிங்கிறது இந்த நேரத்தில் மேற்கொள்ளுங்க. ஏன்னா நல்லபடியாக போயிட்டு இருந்ததுங்க. என்ன பண்ணாங்கன்னு தெரியல, யார் கண்ணு பட்டுச்சோ தெரியல. இந்த ரிலேஷன்ஷிப்புக்குள்ள தேவையில்லாத பிரேக்கப் அப்படின்னு வந்துருச்சு. தப்பே செய்யலைங்க. இன்றைக்கி தப்புக்கு மிகப்பெரிய தண்டனை அனுபவிச்சுட்ருக்கேன். காரணமே இல்லாமல் பிரிஞ்சு போகிற மாதிரி சூழ்நிலை. நம்மளை தேடி வந்த நபர்களே இன்றைக்கி நம்மளை விட்டு போகிற மாதிரி சூழ்நிலை. நம்ம தேடி போனவங்களை விட்டுட்டு நம்ம வர மாதிரி சில சூழ்நிலை அப்படிங்கிறது ஏற்பட்டுச்சு. இவ்வளோ நிலைகளுக்கு காரணம் எங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு சில பயம், பதட்டம் அப்படிங்கிறது. எதுக்கு எடுத்தாலும் ஆர்கியூமெண்ட்ஸ் ஆகுதுங்க, எதுக்கு எடுத்தாலும் சண்டை வருது. 2 பேருமே நல்லபடியாக பேசி இந்த பிரச்சனையை தீர்க்கலாம்னு நினச்சா அதுக்குண்டான சூழல் அப்படிங்கிறது அமைய மாட்டேங்குதுன்னு எதிர்பார்க்குறவங்களுக்கு கண்டிப்பாக காதலர்கள் மத்தியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை பற்றி பேசி தீர்த்துக்குவீங்க. கணவன் மனைவிக்கிடையே நல்ல ஒற்றுமை ஏற்படுங்க. விரும்பிய நபர்கள், விலகி சென்ற நபர்கள் உங்களை தேடி வரக்கூடிய தருணமாக இருக்க போதுங்க. 2வது திருமணத்திற்கு உண்டான வாய்ப்புகள் அப்படிங்கிறதும் 2வது குழந்தைக்கு உண்டான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இந்த காலகட்டங்களில் கண்டிப்பாக உருவாகும். வீடு கட்டக்கூடிய யோகமோ, இடம் வாங்கக்கூடிய யோகமோ, நகை நட்டு வாங்குறதுக்கான யோகமோ, வண்டி வாகனத்துக்கு உண்டான சேர்க்கை எல்லாமே இந்த லாபஸ்தானத்தில் இந்த செவ்வாயோட உச்ச பயிற்சியால் ரொம்ப நாளைக்கு முன்னாடி ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கியிருப்பீங்க.
வீடு கட்டுறதுக்கு தேவையான பணங்கள் இருக்காது, அந்த ப்ராப்பர்ட்டி விற்று அந்த பணத்தை வச்சுட்டு நீங்கள் வீடு கட்டி முடிக்கணும். ஸோ அது நல்ல லாபத்தை உருவாக்கும். இந்த இடத்த வாங்கி போட்டிருக்கோங்க, இப்போ விற்றா இது ஒரு நல்ல காஸ்ட் கிடைக்குங்க, நல்ல ஒரு லாபம் கிடைக்கணும்னா கண்டிப்பாக கட்டாயமாக இது ஒரு நல்ல லாபகரமான சூழல். இந்த காலகட்டங்களில் பழைய சொத்துக்களை விற்பனை செய்கிறதுக்கோ, புதிய சொத்துக்களை வாங்குவதற்கோ, இல்லை புதிய வீடு வாங்கிறதுக்கான யோகம், பழைய வண்டியை கொடுத்துட்டு புதிய வண்டி வாகனம் வாங்குவதற்கான வாய்ப்புகள், பழைய நகைகளை கொடுத்து புதிய நகைகளை வாங்கிறதுக்கான சூழல் அப்படிங்கிறது எல்லாமே நிச்சயமாக ஏற்படும். ஏன்னா அந்த லாபஸ்தானத்தில் எதிர்பாராத நேரத்தில் அதிர்ஷ்டங்களை உருவாக்குற மாதிரி பொருள் வரவு, தன உறவுலாம் உங்களை தேடி வரக்கூடிய ஒரு தருணமாக இருக்க போது. ஆரோக்கியத்தில் நிறைய பாதிப்புகள் இருக்கும். அடிக்கடி தேவையில்லாத சில பிரச்சனைகள், ஆக்டிவாக சுறுசுறுப்பாக இல்லாத அளவுக்கு சில பிரச்சனைகள் வந்திருக்குங்க. அந்த நிலைகள் மாறும். அறுவை சிகிச்சை மூலமாக உங்களுக்கு நீண்ட நாட்களாக இருந்து வந்த தொந்தரவுகள் அப்படிங்கிறது விலகுங்க. ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் இருக்கும். ஹெல்த் ரிலேட்டடாக இது வரைக்கும் இருந்து வந்த பிரச்சனைகள் உங்களை விட்டு கம்ப்ளீட்டடாக விலகுங்க. கல்வி சம்மந்தப்பட்ட சில மந்த நிலைகள், ஞாபக மறதிகள் அப்படிங்கிறது விலகும். குழந்தைங்களோட கல்வியாக இருக்கட்டும், தன்னுடைய கல்வியாக இருக்கட்டுங்க, கல்வியில் நல்ல ஒரு முன்னேற்றம். நீங்கள் ஆசைப்பட்ட துறையை தேர்வு செய்து படிப்பதற்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இந்த காலகட்டங்களில் கண்டிப்பாக உருவாகுங்க. கடனை அடைப்பதற்கான முயற்சிகள், அடுத்தவங்களுக்காக கடன் வாங்கிட்டு இன்றைக்கி அந்த கடனுக்கு நான் வட்டி கட்டிகிட்டு இருக்கேன், அடுத்தவங்களுக்கு உதவி செய்ய போய் இன்றைக்கி நான் வந்து சிரமத்தில் மாட்டிகிட்டு இருக்கேங்க, இந்த கடனை எப்படியாவது அடைக்கணும், எனக்கு வர வேண்டிய தொகை வந்துச்சுன்னா அந்த பணத்தை எடுத்து கொடுத்துட்டு இந்த கடனிலேருந்து வெளியே வந்துடுவேன், இந்த வட்டி கட்டக்கூடிய வேலைகள் மிஞ்சும், இந்த கடனால் மன உளைச்சலை சந்திச்சுட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு இருக்கிற நபர்களுக்கு கடனை அடைப்பதற்கோ பழைய பாக்கிகள் உங்களை தேடி வருங்க. நீங்கள் உதவி செஞ்சவங்களே உங்களுக்கு திரும்ப வந்து அந்த தொகையை கொடுத்து நன்றி சொல்லக்கூடிய அளவுக்கு சில சூழ்நிலைகள் அப்படிங்கிறது உருவாக்குங்க. பணத்தினால வந்த பிரச்சனைகள் உறவுகள் மத்தியிலையும், உறவினர்கள் மத்தியிலும், நண்பர்கள் மத்தியிலையும், சொந்த பந்தங்கள் மத்தியிலும் ஏற்பட்ட மன சங்கடங்கள் அப்படிங்கிறது அகலம். உங்களுடைய இழந்த மதிப்பு, மரியாதை, அந்தஸ்தை மீட்டெடுக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்க போதுங்க. ஸோ இந்த காலகட்டங்களில் இது வரைக்கும் நம்ம பார்த்தது எல்லாமே கோச்சார ரீதியான பலன்கள் மட்டும்தான். இந்த பலன்கள் அனைத்தும் உங்களுக்கு நடக்குமானா உங்களுடைய சுய ஜாதகத்தை முழுமையாக தெரிஞ்சுக்கிட்டு அதற்குண்டானபடி சில முயற்சிகள் எடுக்கும்போது வாழ்க்கையில் எல்லா விதமான வெற்றிகள் அப்படிங்கிறது உங்களை தேடி வரக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போகுது. ஸோ உங்களுடைய ஜாதகத்தை எங்கிட்ட பார்க்கணும் விருப்பப்பட்டீங்கன்னா கீழே தெரியிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லையா உங்களோட ஜாதகத்தை வாட்ஸ்அப் மூலமாக அனுப்பிச்சு வச்சிங்க அப்படின்னா தெளிவான முறையில் கணிச்சு துல்லியமான பலன்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியப்படுத்தப்படுங்க. மீண்டும் அடுத்த காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ராம்குமார் ராஜேந்திரன். நன்றி.